வெல்கம் டு மேக் மாஸ்டர். இப்போ இந்த வீடியோல நீங்க பார்க்க போற டாபிக் திங்க் ஆன் பேப்பர். அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பேப்பர்ல எழுதுங்க. என்ன புரியலையா? ரொம்ப புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? இது என்னன்னு தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். சாதாரணமா நம்ம மனசுக்குள்ள ஏகப்பட்ட எண்ணங்க ஓடிட்டு இருக்கும். நாம இதை சாதிக்கணும், அதை செய்யணும், இந்த குறிக்கோளை எப்படின்னா அடைஞ்சிடணும் அப்படின்னு. இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளவே ஓட விட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால எதையும் சாதிக்க முடியாது. நீங்க நினைச்சதை அச்சீவ் பண்றதுக்கு 7 ஸ்டெப்ஸை உடனே ஃபாலோ பண்ணணும். இந்த 7 ஸ்டெப்ஸையும் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். அதுக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டியது ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்துட்டு வாங்க. ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல்ல நமக்கு என்ன வேணும், நாம எதை சாதிக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு தெளிவா முடிவெடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீட்ல 720 மார்க்குக்கு 720 எடுத்து நான் கண்டிப்பா நல்ல மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட லட்சியம்னா அதுல எந்த குழப்பமும் இல்லாம தெளிவா இருக்கணும். செகண்ட் ஸ்டெப், நம்ம லட்சியத்தை தெளிவா முடிவெடுத்த பிறகு இத நம்ம மனசுக்குள்ளவே வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம மனசுக்குள்ளவே ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே இருக்க வேண்டியதுதான். அப்படி இல்லாம ஒரு பேப்பர்ல நம்மோட ஆசைய, அதாவது லட்சியத்தை எழுதணும். உங்களுக்கு நீட் மார்க் 720 ஸ்கோர் பண்றது லட்சியமா இருந்தா அதை எழுதுங்க. தேர்ட் ஸ்டெப், பேப்பர்ல உங்க லட்சியத்தை எழுதின பிறகு அதை எவ்வளவு நாளுக்குள்ள வேணா செய்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதும் அந்த லட்சியத்தை விட்டுறதும் ஒண்ணுதான். உங்களோட லட்சியத்தை நிறைவேற்ற கடைசி நாள் இதுதான் அப்படின்னு டெட்லைன் ஒண்ணு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீட் எக்ஸாம் ஆகஸ்ட் 1ல வருதுன்னா உங்களோட டெட்லைன், அதாவது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண ஒரு மாசம் பிஃபோராவே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. பிறகு அதையும் பேப்பர்ல எழுதுங்க. நான் ஜூலை 1க்குள்ளவே எல்லா போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷனும் செய்து ரெடி ஆயிடணும் அப்படின்னு. எக்ஸாம் டேட் வரது வரைக்கும் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணாம இருக்கிறதுல எந்த பயனும் இல்லை. ஃபோர்த் ஸ்டெப், இந்த லட்சியத்தை அடைய என்னெல்லாம் செய்யலாம்னு லிஸ்ட் போடுங்க. எப்படியெல்லாம் உங்களை தயார்படுத்திக்கணும், அதுக்கு என்னெல்லாம் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பேப்பர்ல நல்லா யோசிச்சு லிஸ்ட் போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கறதுக்கு என்ன புக்ஸ் வாங்கணும், எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் ஏதாவது போகணுமா, கொஸ்டின் ஆன்சர் சால்வ் பண்றது எப்படி, வெயிட்டேஜ் அதிகமான சப்ஜெக்ட்ஸை கம்ப்ளீட் எப்படி பண்றது, இது மாதிரி எல்லாத்தையும் லிஸ்டா போடுங்க. அதாவது பேப்பர்ல எழுதுங்க. ஃபிஃப்த் ஸ்டெப், நீங்க செய்ய வேண்டியது போட்ட லிஸ்ட ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் பார்த்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. இப்படி ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபாலோ பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். சிக்ஸ்த் ஸ்டெப், நீங்க ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம வேலையில இறங்கிடுங்க. உங்ககிட்ட ஆர்கனைஸ்டா எல்லா லிஸ்டுமே இருக்கு. அதை ஒன்னொன்னா செய்து முடிக்க பாருங்க. அப்பதான் நம்ம போட்ட டெட்லைனுக்குள்ள நம்ம லட்சியத்தை அடைய முடியும். செவன்த் ஸ்டெப், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா, ஒரு நாளும் உங்களோட லட்சியத்தை நோக்கி நீங்க முன்னேறீங்களான்னு பாருங்க. எந்த விதமான தடங்களை நீங்க சந்திச்சாலும் உங்களோட குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறத விட்டுடாம ஒரு நாளும் ரொம்ப முக்கியமா நினைச்சு அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களான்னு பாருங்க. இப்படி நாம சாதிக்க நினைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும், அது படிப்பாகட்டும் இல்ல பிசினஸ் ஆகட்டும், அதை மனசுக்குள்ளவே வச்சுக்காம பேப்பர்ல எழுதுறதால அதுக்கு உயிர் கொடுக்க முடியும். அந்த லட்சியத்தையும் நாம சாதிக்க வழி கிடைக்கும். திங்க் ஆன் பேப்பர் ஸ்டெப்ஸை பயன்படுத்தி உங்க லட்சியத்தை அடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி.